Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category plus 2 physics Department of Government Examination DJE physics question paper set A, set B, set C question paper. இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success Daysல டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு தேர்வு துறையால் லாஸ்ட் இயர் 2023 வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் பேப்பர் செட் எல்லா சப்ஜெக்ட்டும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலேருந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் படிக்காத இருந்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. ஸோ இது மட்டும் இல்லாத நம்மளோட சேனல் GR Successல 2019 2023 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஃபிசிக்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நம்ம அதுவும் அப்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் மார்க் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக அதிலேருந்து வரது நிறைய சான்சஸ் இருக்குது. +2 கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக தான் இருந்தது. ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள. ஸோ இதில் எதுவுமே நம்ம மார்க் பண்ணல, 1 மார்க்லாம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்க 1 மார்க் வந்து 1 மார்க்கு நான் பல டைம் சொல்லியிருக்கேன். முதல்ல புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கும் ப்ளஸ் வந்து பப்ளிக் கொஸ்டின் 1 மார்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கோட்டேலி ஆஃப் ஏலி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் சில டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்தது. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷனோட எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 15 out of 15. நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்கள். மாசுட்டல் என்பதன் பொருள் என்ன? எக்ஸ் கதிரின் பயன்கள் ரொம்ப முக்கியமான பயன்கள் வேறுபாடுகளும் கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ ப்ரனல் அண்ட் ப்ரொனோ விளிம்பு விலைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் கண்டிப்பாக படிங்க. ஒளிவட்ட மின்னிறக்கம் தட் மீன்ஸ்னா கொரோனா டிஸ்சார்ஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது தாவு பரப்பு என்றால் என்ன? நியூட்ரோனாவின் பண்புகள் எழுதுங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க. சம் வந்து கண்டிப்பாக மார்க். நுண்ணோக்கில் எக்ஸ் கதிரின் பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன்படுது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கால்னோமீட்டர் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின் தான். 3 மார்க் கொஸ்டினில் சராசரி பிணிப்பாற்றல் வளைகோடு தொடர்பு முக்கிய குறிப்புகள் அவை. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பக்க இணைப்பில் மின்தேக்கி இணைக்கப்படும் போது விளையும் தொகுப்பின் மின்தேக்கத்தின் சமன்பாட்டை பெருகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் சிறந்து என்பதற்கு நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின் தான். எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநிலத்தின் சமன்பாட்டை பெருக்க. இந்த சமன்பாடு வருவின்லாம் சொன்னால் அந்த கொஸ்டின் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி சமன்பாடு வருவித்து பக்கவாட்டு உறுப்பிற்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வந்து நீண்ட இனியான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகள் இருக்க ஏற்படும் விசையை பெருக. அதே போல் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்ணை கணித வடிவில் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது எலக்ட்ரான் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மன் சோதனை விவரிக்க. இந்த சோதனைலாம் கொடுத்துரும் கண்டிப்பாக படிங்க. அதே மாதிரி இப்போ டிரான்சிஸ்டர் அலையேற்றி செயல்படும் விதத்தை விவரிக்க. அதுக்கப்புறம் எய்தர் சாய்ஸ் 2 கொஸ்டினும் மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க. கம்பேரிசன் பண்ணும்போது 1 மார்க்கு ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க். இந்த 1 மார்க் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு நாள் போட்ட எல்லா வீடியோ 1 மார்க் பண்ணி போட்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த 1 மார்க் தெரியுதா? எந்த லெசன் கேட்டிருக்காங்க? புக்கு இன்சைடில் இருக்கா இல்லை புக் பேக்கில் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்சர். அதே மாதிரி தான் ஆப்ஷனோட எழுதுன்னு பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். 2 மார்க் கொஸ்டின் மின்புலம் வரையறு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப முக்கியமானது. Q காரணி எவ்வாறு வரையறு செய்வோம்? How will you define Q factor? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆம்பியர் சுற்று விதியை ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா. நெக்ஸ்ட் வந்து வைரம் ஜொலிப்பதற்கான காரணத்தை விளக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் என்பதை வரைக்கும் அதன் அழகை தெரியுது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை ஆக்டிவிட்டி ஆஃப் த டிகே ரேட் கிவ் இட்ஸ் யூனிட். நெக்ஸ்ட் வந்து ஒரு முழு அலை திருத்தத்துக்கான மின் சுற்று வரைபடம் கண்டிப்பாக வரைஞ்சுடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் புள்ளி மின்துகள் ஒன்றில் ஏற்படும் நிலை மின்னழுத்த கோவையை தருக. அதுக்கப்புறம் கிர்காப்பின் முதல் மற்றும் 2ஆம் விதிகளையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கால்னோமீட்டர் அம்மீட்டர் எவ்வாறு மாற்று என்பது வரைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே பாருங்கள். ஒரு சுருளடிக்க பரப்பி மாற்றுவது மூலம் ஒரு மின்னியக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம். நெக்ஸ்ட் வந்து பிரான்ஹப்பர் வரிகள் என்றால் இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். சம்மில் இருக்கிற சம்மில். நெக்ஸ்ட் வந்து ஏதேனும் 3 ஒளிமின் விளைவு விதிகளை எழுதுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமினின் கூலும் விதிகளை கொடுங்க. கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையே வேறுபாடுகளை கொடுங்க. ஒளியின் வேகத்தை கண்டறியும் பிசியூப் முறையை விளக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் இயங்கும் முறையை விரிவாக விளக்கு. ஸோ இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. எலக்ட்ரானிக் அலை இயக்கத்தின் விவரிக்கும் டேவிசன் ஜெர்மன் சோதனை. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாம்பிள் செட்டில் பாட்ட கொஸ்டின் இதிலே ரிப்பீட்டாக இருக்குது. மின்னோட்டத்தின் முன்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் முன்வடிது. ஓம் விதி 10th படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மின்காந்த அலையின் பண்புகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தெளிவான மின்சுற்று படத்தின் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை வரைக்கும் உள்ளீடு மற்றும் வெளியீடு அலைவடிவுகளை வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தா சாம்பிள் கொஸ்டின் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் தான் சார் வருமானம் அப்படி சொல்ல வரலப்பா. ரிவிஷன் பர்பஸ் நம்ம போடுற எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்துங்க. ஸோ சாம்பிள் 3 2 மார்க் பாருங்க. தாவு தொலைவு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லென்ஸ் விதி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒளி வோல்டா மின்கலம் என்றால் என்ன? அண்மை அச்சுக்கதிர்கள் மற்றும் ஓரக்கதிர்கள் என்றால் நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகளின் ஆனவை? எக்ஸ் கதிரின் பயன்கள் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா பாருங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிர்காப்பின் மின்னோட்டம் மற்றும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்
கம்ப்ளீட்டாக இருக்குது. சம மார்க் பண்ணி பாருங்கள். நிலைமின்னியலின் கூலும் எதிர்த்தகு இருமடி விதியிலிருந்து காசு விதி மோஸ்ட் டயா பாரா மற்றும் பெர்ராக அந்த பண்புகளை ஒப்பிடுங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கு போட்டானின் சிறப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். முழுவக எதிர்ப்பு என்றால் என்ன, முழுவக எதிர்ப்பு நடைபெறும் நிபந்தனை, இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்கு மின்மாற்றி அமைப்பு செயல்படுவதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்ஸ்னோன் சமன்சொல் சமன் செய்த ஆம்பியர் சுற்று விதி கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ 2 மார்க்லேயே வரும், 3 மார்க்லேயே கம்பேர் பண்ணக்கூடாது. போர் அணு மாதிரி பயன்படுத்தி சுற்றுப்பாதைகள் இலக்கணம், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மின்காந்தலை ஏதேனும் 6 பண்புகளை எழுதுக, கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. லென்ஸ் உருவாக்கத்துக்கு சமன்பாட்டை வருவித்து அதுலேருந்து லென்ஸ் சமன்பாட்டை கொண்டுருங்க. ஸோ லென்ஸ் ஈக்குவேஷனாக 10th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க கண்டினியூஷன். தகுந்த விளக்கங்களை ஐன்ஸ்டைன் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எய்தர் சாய்ஸில் 2 கொஸ்டின். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த இந்த 3 சாம்பிள் செட் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த கொஸ்டின் படிச்சிருக்கீங்களா படிக்கலையான்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது மட்டும் இல்லாத நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா +2 பிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் 2019 2023 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ வித் ஆன்சர்ஸோட ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த 3 கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுதான் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still no, thank you all.